வணக்க மக்களே. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகம் பிரச்சனை வந்து முடிஞ்ச பாடு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து தாவேக்காக மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோட முன்னெடுப்பு தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கட்சியின் பொதுச் செயலாளரான ஆனந்த் அவர்கள் தலைமையில் வந்து தேர்தல் பிரச்சார குழு வந்து அறிவித்திருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். அந்த குழுவில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக 10 பேர் இடம்பெற்றிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோரும் வந்து அந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ 2026க்கான எலெக்ஷன் வந்து இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 1-2 மாதங்களில் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் வந்து இப்போவே வந்து ஃபுல்லாகவே வந்து களைகட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தளபதி அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து களத்தில் இறங்கக்கூடிய மும்முரமான வேலைகளில் தான் இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தீவிரமாக வந்து பிரச்சார குழு வந்து அமைச்சிருக்காரு. இது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ 234 தொகுதிகளுமே வந்து இந்த பிரச்சார குழு வந்து போகும். ஸோ இவங்க தான் வந்து மொத்தமாக இருக்க 234 தொகுதியுமே வழி நடத்த போகிறாங்க. பிரச்சாரம் எப்படி நடக்கும் போது எல்லாமே வந்து ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விறுவிறுப்பாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் வந்து புல் பண்ணி அவங்க வந்து புஷ் பண்ணி என்ன தான் பண்ணாலுமே வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கா சார்பாக வந்து பக்காவாக வந்து வேலை போயிட்டுருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஏற்கனவே மலேசியாவில் நடைபெற்ற ஆடியோ லான்ச்சில் தெளிவாக சொல்லியிருந்தார், இதற்கான கூட்டணிக்கான அறிவிப்பு வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து தொண்டர்களும் சரி தோழர்களும் சரி நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு அப்புறம் அறிவிப்பு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ களத்தில் வந்து இன்னும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் பறக்கும் செயல்கள் வந்து இனிமேல் அரசியலில் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே எகிரிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மக்கள் சந்திப்பு வந்து எப்போ தளபதி அவர்கள் பண்ண போகிறாரு ஸோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துகிட்டு இருக்குது. அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. நல்லதே நடக்கும். கான்ஃபிடண்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.